நம்ம இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதத்து கூடவும் வச்சு சாப்பிடலாம், டிஃபன் கூடவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பருப்பு சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு லேசாக சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினக்கப்புறமா ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கழுவிட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்தோம்ல, அதுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப பருப்பு முழுமையாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக 1-2 நசிச்சுக்கோங்க. முழுமையாக மசிச்சிட்டோன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை. கூடவே சுவைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வீட்லேயே எப்படி செய்யணும்னு. அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வெந்துருச்சுன்னா அப்போ தான் கரெக்டான பக்குவம். அந்த ஸ்டேஜில் நம்ம தாளிதம் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சாவே போதும். இப்போ தாளிதம் சேர்த்துடலாம். தாளிதத்துக்கு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இது மட்டும்தான் சேர்த்து தாளித்து ஊற்றிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா கமன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமா சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் தக்காளி நிறையா போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.